ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதுக்கு உங்கள் வீட்டில் அனைவருமே நீங்கள் வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட பிரியமாக இருப்பீங்க, இல்லை கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவீங்க. இதான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னாலே கொழுக்கட்டை தான். அந்த கொழுக்கட்டையில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி சத்துக்கள் நிறைந்த, இரும்பு சத்துக்கள் அதிகமாக நிறைந்த, ரொம்ப சத்தான எள்ளு பூர்ண கொழுக்கட்டை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். உங்கள் கிட்ஸுங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி மெத்தடில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த எள்ளு பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் வந்து வாணலியில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இதுக்கடையில் வறுத்து இடிக்கப்பட்ட இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவோட கடையில் விற்கிது, அது கூட எடுத்துக்கலாம். ஜீனா இடியப்ப மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும், மணமாக இருக்கும், வறுத்து இடிக்கப்பட்டது. இப்போ நம்மளுக்கு சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதை அமர்த்திட்டு ஆவி போகட்டும். இதுக்கடையில் மாவு வந்து நான் 2 கப்பு வறுத்து இடிக்கப்பட்ட வறுத்த மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூனுக்கு உப்பும், ஒரு 3 டீஸ்பூனுக்கு நான் சுகரு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நல்லெண்ணெய், உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் இட்டுக்கோங்க. 2 டீஸ்பூனுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சுடுதண்ணி போட்டு நல்லா இந்த வந்து மத்த பிரட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு, நீங்கள் வந்து நார்மலாக இடியப்ப மாவு பதம் எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து வறுத்து இடிக்கப்பட்ட மாவு இல்லாட்டி நீங்களாகவே இந்த கொழுக்கட்டைக்குண்டே மாவு ரெடி பண்ணி நீங்கள் கடையில் கொடுத்து இடிச்சிட்டு வந்து வச்சுருப்பீங்க. மாவு அரைக்கிறதுல பச்சை தண்ணி ஊற்றி பிசைவீங்க. ஆனால் அதை விட இது வந்து வெந்த மாவில் நீங்கள் சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை எவ்வளோ மணி நேரமாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட் தன்மையில் இருக்கும். அதுக்கு தான் இந்த பக்குவம் நான் சொல்கிறேன். நல்ல ஒரு மாவை தொட்டு பார்க்குறப்பே சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு பக்குவம் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ மாவு இருக்கட்டும். எள்ளு பூர்ணம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூனு எள்ளு எடுத்திருக்கேன். அதை வந்து சடன்னு தெரிக்கிற அளவு வறுத்து வச்சு அமர்த்திக்கிறதுங்க. அமர்த்தி முடிச்சுட்டு நம்ம வந்து அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ மாவை வந்து காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவி நல்லா ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து நெய்யோட தேய்ச்சிக்கலாங்க. உங்கள் விருப்பந்த எண்ணெய் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தேங்காவை வந்து துருவலை நான் வந்து குட்டி குட்டி துண்டுகளாக நறுக்கிட்டு அதை மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காவை போட்டு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டி வச்ச சர்க்கரையை வந்து ஒரு நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இதை அடித்து நம்ம ரெடியாக வச்சுட்டு இன்னைக்கு கொழுக்கட்டை வந்து உங்கள்கிட்ட என்ன விதமான எந்த டிசைனில் அச்சிருக்கோ அதில் நீங்கள் செஞ்சு உள்ளே வந்து பூர்ணத்தை வச்சு சாப்பிட்டு அவிச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பூர்ணம் கொஞ்சம் அடிக்கிறப்ப நான் வந்து 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக வாசமனை கொடுக்குறதுக்காண்டி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. எள்ளு தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன அச்சு டிசைன் இருக்கோ, அப்படி இல்லாட்டி நீங்கள் கையிலே டிசைன் மேக் பண்ணி உள்ளே வந்து ஸ்டஃபிங் கொடுத்து நம்ம அவிய வச்சுருவோம். இப்போ நான் அதுக்கு முன்னாடி நான் 2 அச்சு எடுத்திருக்கேங்க டிசைனுக்காண்டி. இந்த 2 அச்சுலேயும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை தேய்ச்சி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி உடனே செஞ்சுருங்க. இல்லாட்டி இந்த மண்டை வெள்ளத்துலேருந்து லைட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அதனால உடனே நம்ம செஞ்சுருவோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்சி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில ஷேப்லாம் செஞ்சுட்டு நான் வந்து ஸ்டஃப் பண்ணி எல்லாமே கொழுக்கட்டையை ஆக்கி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
மக்களே இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி ஸ்டஃப் பண்ணுற மெத்தடு எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கிடலாம். எல்லாம் முடிச்சுட்டு செஞ்சு வச்சதுக்கப்புறம் காய விடாமல் நம்ம இட்லி சட்டியில் வச்சு ஒன்றன் மேலே ஒன்று வந்து ஒட்டாமல் நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் தாங்க நம்மளுக்கு அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்மளுக்கு எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் அவ்வளோ ஒரு மணங்க. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த மிக்சியில் நம்ம வறுத்த எள்ளை போட்டு அடிக்கிறப்ப அப்படி வீடே கமகமன்னு வாசமானம். அதே மாதிரி தான் இந்த எள்ளு பூர்ண கொழுக்கட்டை அவிக்கிறப்ப சரி, அவிச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப சரி, டேஸ்ட்டை காட்டியும் வாசமும் நிறமும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இதே போல் நீங்களும் ஈஸி மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் உங்கள் கிட்ஸுங்க விரும்பி கேட்டு வாங்கி இன்னும் வேணுங்க மம்மின்னு சொல்கிற அளவு சாப்பிடுவாங்க. அந்தளவு டேஸ்ட்டு நாக்கில் நிற்கும், சுவையும் அருமையாக இருக்கும். ஈஸி மெத்தடும் கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ நீங்கள் கொழுக்கட்டையை பார்த்துருப்பீங்க, சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்திருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் கொழுக்கட்டையை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டையும் அப்படியே ஆவி பறக்க சாப்பிட்றப்ப, சூடாக சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. அப்புறம் எங்கள் கிட்ஸுங்களுக்கு கொடுத்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது மம்மி, சூப்பராக இருக்குது மம்மின்னு சொன்னாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் நாளைக்கும் டிஃபனில் எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன். ரிசானுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து விட போகிறேன். அது வரையும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். எவ்வளோ ஒரு பஞ்சுன்னு நான் எடுக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மாவை வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்து ஏற்கனவே நல்லா வெந்துடுதில்ல, அதனால சாஃப்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறவர் எனக்கான வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.